இது என்ன ஹோட்டல்னு நினைப்பா? நேரம் கட்ட நேரத்துல வந்துட்டு தோசை சுட்டு கொடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க தம்பி, நீங்க இந்த வீட்ல தங்கணுங்கிறத மட்டும் கோர்ட் உத்தரவு. நீங்க கேக்குற மாதிரி நீங்க கேட்டதெல்லாம் நாங்க சமைச்சு கொடுக்கணும், முருகலா நெய் ரோஸ்ட் போட்டு கொடுக்கணும், முட்டை தோசை எல்லாம் ஊத்தி கொடுக்கணுங்கிறதெல்லாம் கோர்ட் உத்தரவு கிடையாது. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என் பொண்ணு மேலேயே நீ அம்புட்டு பழிய தூக்கி போடுவ. இந்த தைரியத்துல வந்து என்கிட்ட முட்டை தோசை போட்டு கொடுன்னு கேப்ப? நான் ஏதாச்சும் ஒரு கோவத்துல பெப்பருக்கு பதிலா தோணுச்சு என் மகளை தப்பா பேசின வாய்க்கு போட்டு கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனா வேணாம் பாவோன்னு விட்டுட்டேன். இங்க பாருங்க, இன்னொரு தடவை முட்டை தோசை வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி இங்க உட்கார்ந்துட்டு அதிகாரம் பண்ணீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். பசிக்குதுனா எங்கேயாச்சும் வெளியில போய் சாப்பிடு. மாருதி சூப்பர்மா, ஐ லவ் யூ. என்னத்த எல்லாரும் எனக்கு எதிராக மாறிட்டீங்களா? ஏத்த நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆனந்தி என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பாத்த இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே அத்த. தம்பி 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 நிறுத்துங்க, ரொம்ப நடிக்காதீங்க. இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாச்சும் கேமரா முன்னாடி போய் பண்ணுங்க, குழப்பாவது நடக்கும். அதை விட்டுட்டு இங்க வந்து பேசாதீங்க. சரிங்க அத்த, நான் கோர்ட்டு சொன்ன மாதிரியே இந்த வீட்டுல இருந்துக்கிறேன், வெளியில சாப்பிட்டு. நன்றி அத்த. அண்ணி, அந்த வீரன் கெட்டவன கோர்ட்ல நிரூபிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணி அவன் கெட்டவன நிரூபிச்சாகணும். எனக்கும் புரியுது ஆனந்தி. ஆனா நானும் காலையில இருந்து என்னதான் பண்ணி இவனை கெட்டவன்னு நிரூபிக்கலான்னு யோசிச்சு பாக்குறேன். என் மூளைக்கு எதுவுமே எட்ட மாட்டேங்குது. 1000 தான் இருந்தாலும் நான் 12ஆம் கிளாஸ் தானே, எனக்கு என்ன தெரிய போகுது சொல்லு. ஆமா, நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா? நாங்களும் யோசிச்சுட்டே தான் அண்ணி இருக்கோம், எங்களுக்கும் ஒண்ணும் புரியல. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, ஆனா ஆனந்தி தான் வேணான்னு சொல்றா. என்ன குணா? அவன் வீட்டுல தானே இருக்கான், எல்லாருமா சேர்ந்து போய் அவன் அப்படியே அடிச்சு கட்டி போட்டு நீ உண்மைய சொல்ல போறியா இல்லையா, இல்லன்னா உன்னை கொன்னுடுவோன்னு சொல்லுவோம். அவனும் உசுருக்கு பயந்துகிட்டு அவன் உண்மைய சொல்லுவான்ல.